சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மதியம் 1 மணி நிலவரப்படி எவ்வளவு சதவிகித வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பது தொடர்பான விவரங்களை பார்க்கிறோம். மதியம் 1 மணி வரை புதுச்சேரியில் 47.60 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுவரை 4,52,504 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். மொத்தமாக புதுச்சேரியில் 9,50,639 வாக்காளர்கள் இருக்கும் நிலையில் 4.5 லட்சம் வாக்காளர்கள் தற்போது வரைக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். கடும் வெயிலுக்கு மத்தியிலும் வந்து மக்கள் ஆர்வமாக தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். மதியம் 1 மணி நிலவரப்படி 47.60 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் தற்போது கடும் வெயிலுக்கு மத்தியிலும் மக்கள் ஆர்வமுடன் வந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். மதியம் 1 மணி நிலவரப்படி தற்போது வரைக்கும் 55% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தற்பொழுது வரைக்கும் 55% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மொத்தமாக 9,50,000 மேற்பட்ட வாக்காளர்கள் அங்கு இருக்கும் நிலையில் தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் அளவிலான வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், மதியம் 1 மணி நிலவரப்படி 55% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. என்ன விவரம்? புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விறுவிறுப்பாக இந்த வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள், வயதானவர்கள், 18 வயது நிரம்பிய முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து ஆர்வத்தோட புதுச்சேரியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களான 1099 வாக்குச்சாவடி மையங்களில் வந்து வாக்குகளை அளித்து வருகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களில் காத்திருந்து வாக்களிக்கக்கூடிய சூழல் தான் தொடர்ந்து இருந்து வருகிறது. தற்போது அதிகமான வெயில் இருந்து வந்தாலும் கூட அதனை பொருட்படுத்தாமல் வாக்காளர்கள் தொடர்ந்து இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்து வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். 11 மணி வரை 38% வாக்குகள் பதிவாகி இருந்த நிலையில் தற்போது 55% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 9,50,000 வாக்காளர்கள் இருந்து வரக்கூடிய சூழலில் ஆண் வாக்காளர்கள் 4,50,000 பெண் வாக்காளர்கள் 5,03,000 இருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக வருகை புரிந்து இந்த வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். தற்போது வரை பார்த்தீங்கன்னா 55% வாக்குகள் வந்து பதிவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் அந்த வாக்குச்சாவடி மையங்கள் மடுகரை பகுதியில் இருக்கக்கூடிய நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்து வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். அந்த வெயில் ஒரு தடையாக இருந்தாலும் அதனையும் பொருட்படுத்தாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி மையங்களில் வந்து காத்திருந்து வாக்குச்சாவடி மையங்களில் நிழல் கூடைகள் அமைக்கப்பட்டு அந்த பகுதியில் குடிநீர் வைக்கப்பட்டிருந்தாலும் அங்கு அமர்ந்து பொறுமையாக தனது ஜனநாயக கடமையான வாக்கினை செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. தற்போது நம்முடைய வாக்கு செலுத்த வந்தவர் இருந்திருக்கிறார். அவருடைய கேட்போம், ஐயா, நீங்க எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க? இந்த மடுகரை பகுதியில் வாக்கு எவ்வாறு நடைபெற்று இருக்கு? நான் பாண்டிச்சேரி மடுகரை தான். இது நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரை. மடுகரையில் வந்து நான் பெங்களூரில் வேலை செய்கிறேன். பெங்களூர்லேருந்து இப்போ ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கோம். வெயில் ஹெவியாக இருந்தாலும் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு 10 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. 10 லட்சம் பேர் இருந்தாலும் வந்து நான் ஃபேமிலியோட ஓட்டு போட வந்திருக்கோம். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து உள்ளே போய் ஓட்டு போட்டுருக்காங்க. அவங்க வந்தோடனே அடுத்து போயிட்டு இப்போ நான் ஓட்டு போடணும். வெயில் ஹெவியாக இருந்தாலும் மக்கள் வராங்க. அந்த புதிய கட்சிகளாம் வந்து பாண்டிச்சேரியில் வந்திருக்கு. வந்ததுனால இந்த வாட்டி எலெக்ஷன் கொஞ்சம் நல்லா பரபரப்பாகவே நல்லாவே நடக்குது.
ஸோ எல்லாரும் ஓட்டு போட போயிருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஓட்டு போட போயிருக்காங்க. இப்போ நானும் அடுத்து அவங்க வந்ததுக்கப்புறம் இப்போ நான் போய் ஓட்டு போடணும். அதாவது நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், நம்ம வந்து 100 மீட்டர் இடைவெளியில் தான் இருந்துட்டு இருக்கிறோம். அதாவது வாக்குச்சாவடி மையங்களில் வந்து வாக்களிக்க வந்து ஏராளமான வருகை புரிந்து இந்த பகுதியில் வாக்குகளை வந்து செலுத்தி வருகிறார்கள். இந்த பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மடுகரை வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா 100 மீட்டருக்கு அப்பாலே இந்த வாக்கு அளிக்க வருவர்கள் நிறுத்தப்பட்டு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆண்களும் பெண்களும் தொடர்ந்து இந்த பகுதிகளில் வந்து வாக்குகளை வந்து செலுத்தி வருகிறார்கள். வாக்குச்சாவடி மையங்களில் வந்து ஆர்வத்தோடு தன்னுடைய ஜனநாயக கடமையான வாக்கினை செலுத்த வேண்டும் என்பதற்காக ஆர்வத்தோடு வந்து தனது வாக்கினை செலுத்தி வருகிறார்கள். இப்போ இந்த பகுதியில் அந்த வாக்குச்சாவடி மையங்களில் பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு இருக்கிறது. அதில் வந்து போலீசார், இராணுவத்தினர் உள்ளிட்டோர் வந்து தொடர்ந்து இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வாக்குப்பதிவு புதுச்சேரியில் வந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக வாக்குப்பதிவு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு வந்து 82% வாக்குகள் பதிவாகி இருந்த நிலையில் இந்த ஆண்டு, அதாவது கடந்த முறையை விட இந்த முறை கூடுதலாக வாக்குகள் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காமராஜ்.